நமது இந்திய தேசிய கொடியின் பின்னணி என்ன, அதை உருவாக்கியவர் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய தேசிய கொடியை உருவாக்கியவரின் பெயர் பிங்களி வெங்கையா. பிங்களி வெங்கையா யார்? பிங்களி வெங்கையா ஆகஸ்ட் 2, 1876 அன்று ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தார். அவர் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, விவசாயம், கல்வி, மொழிகள் போன்ற பல துறைகளிலும் ஆர்வம் கொண்டவர். மகாத்மா காந்தியுடனான சந்திப்பு அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. இந்தியாவிற்கு ஒரு தேசிய கொடி வேண்டும் என்று கனவு கண்டவர்தான் இந்த பிங்களி வெங்கையா. அதற்காக அவர் பல வடிவங்களை ஆய்வு செய்து 1916இல் எ நேஷனல் ஃபிளாக் ஃபார் இந்தியா என்ற புத்தகத்தையும் வெளியிட்டார். வெங்கையா காந்தியிடம் தனது கொடி வடிவத்தை காட்டினார். அந்த வடிவமே பின்னர் மாற்றங்களுடன் தேசிய கொடியின் அடிப்படையாக அமைந்தது. அவரது ஆரம்பகால வடிவத்தில் சிவப்பு மற்றும் பச்சை நிறங்கள் இருந்தன. பின்னர் காந்தியின் ஆலோசனையின்படி வெள்ளை நிறமும் நடுவில் ராட்டை சக்கரமும் சேர்க்கப்பட்டது. வெங்கையாவின் வடிவம் நேரடியாக இன்றைய கொடி அல்ல, ஆனால் அது தற்போதைய தேசிய கொடியின் அடிப்படை. 1931இல் காங்கிரஸ் திரிவர்ண கொடியை ஏற்றது. பின்னர் ஜூலை 22, 1947 அன்று தற்போதைய தேசிய கொடி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் சார்நாத்தின் சிங்க தூணிலிருந்து பெறப்பட்டது. இதில் 22 ஆரங்கள் உள்ளன. காவி தியாகம், வெள்ளை உண்மை, பச்சை வளர்ச்சி, சக்கரம் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் இக்கொடி உருவாக்கப்பட்டது. கொடியின் அளவு விகிதம் 3:2 என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. 3 நிறங்களும் சம அகலத்தில் இருக்கும். வெங்கையா ஜூலை 4, 1963 அன்று மறைந்தார். 2009இல் அவருக்கு நினைவாக தபால் தலை வெளியிடப்பட்டது. நம் கொடியை பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதன் பின்னால் உள்ள உழைப்பை நினைவில் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமானவர் பிங்களி வெங்கையா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.